அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் வந்த எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் சீமானும் ஏன் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய அந்த அளவுக்கு எதிர்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணுமா? நான் இதுக்கு முன்னாடியே 2 காணொலி போட்டேன். ஆனா இது 3வது ஒரு காணொலி. பட் இந்த காணொலியில நம்ம முழுவதுமாக எதற்காக எதிர்க்கிறாங்க, காரணம் என்னென்ன, சீமான் எதிர்க்கக்கூடியது ஒரு 4 காரணத்துக்காக விஜயை கண்மையாக அவர் எதிர்க்கிறார். எதெந்த காரணம் என்றால், ஒன்று விஜயோட பேச்சு சரியில்லை என்று கூறுகிறார். 2வது விஷயம், தான் விஜய் உருவாக்கிய ஒரு கூட்டம், அந்த ஒரு இளைஞர் கூட்டம் சரியில்லை, ஒரு பண்பற்ற கூட்டம் இல்லை என்று அவர் சொல்கிறார். 3வது விஷயம், கொள்கையற்ற கட்சி என்று கூறுகிறார். கொள்கை என்றால் கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை. அவரோட கொள்கை தமிழ் தேசியம் அண்ட் திராவிடம், இது 2ம் சேர்ந்ததுதான் என்னோட கொள்கை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இது 2ம் எப்பொழுதும் சேராது. இது 2ம் ஒன்றுக்கு ஒன்றாக எதிராக தான் நிற்கும். தமிழ் தேசியம் எல்லாத்தையும் வளர்க்கும், ஆனால் திராவிடம் எல்லாத்தையும் அழிக்கும். குறிப்பிட்ட எதை அளிக்கும் என்று கேட்கிறேன் என்றால், தமிழ் தேசியத்தை முழுவதுமாக அளிக்கும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள விடாது. இது சீமானுடைய ஒரு கருத்து. இப்போ 4வது ஒரு விஷயம் என்ன என்றால், ஊழல். ஊழலில் விஜய் எப்படி பேசலாம் என்று கேட்கிறார். அது என்னென்ன காரணம்? ஜெயலலிதா படத்தை வச்சு என்ன அரசியல் செய்கிறார்கள், அப்படியே விஜய் அவரை ஊழல் என்று சொல்கிறார்கள். எந்த காரணத்துக்காக ஊழல் என்று சொல்கிறார் என்று இந்த காணொலி நாம் எடுத்து ஒவ்வொரு காரணத்தையாக பிரித்து பார்ப்போம். எதற்காக நாம் தமிழர் கட்சி, தாவேகா கட்சி, விஜயும் அந்த கட்சியோட கூட்டத்தையும் தத்துவத்தையும் கொள்கையும் எதற்காக கண்மையாக எதிர்க்கிறது என்று இப்பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். அதற்கு முன்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்க்கிறாங்கிறது சீமான் எதிர்க்கிறாங்கிறத விட சாட்டை தருமுருகன் தான் இதுல மிகவும் வலிமையா எதிர்க்கிறது. எதற்காக எதற்காக கேலியும் கிண்டலும் சாட்டை தருமுருகன் செய்யறாங்க பார்ப்போம். முதல்ல இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து பேசியதாக சில ஒரு கருத்துக்கள் வெளிவந்தது. யார் மூலியமாக? சீமானன் மூலியமாக வெளிவந்தது. சீமான் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், விஜயும் நானும் சேர்ந்து 2 பேருமே பேசணும், பேசி ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்தோம், ஒரு சில விஷயங்களை பேசணும் என்று பேசினார். அதே மாதிரி முதல்ல மாநாடு போடும்போது யாரு? விஜய் அவர்கள் மாநாடு போடும் போதும், தம்பி இது முதலைகள் வாழும் ஒரு குலம், இந்த குலத்தில் ரொம்ப மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்று சில கருத்துக்களை பகிர்ந்தார். அது சீமான் பேசிய கருத்துக்கள். அந்த கருத்துக்களுக்கு கேலி செய்யும் விதமாக விஜய் பேசினார் என்றுதான் இது கோபம். அன்றைக்குதான் இது கோபம் வருது. 2வது தமிழ் தேசியம் திராவிடத்தை இது சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை நாம் தமிழர் கட்சி. அதற்கு முன்பு வரைக்கும் இவர்களை அழைத்தார்கள். அரசியல் வரலாம், எனது தம்பிதான் வந்தால் நானே கைக்குத்து, நானே கூப்பிடுவேன் அவரை என்று அவரை கூறினார். ஆனால் பிறகு இதுக்கு அப்புறம் ஏன் எடுத்தாருன்னா, காரணம் இதுதான். தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் எனது 2 கண்கள் என்று கூறிய பிறகுதான் சீமான் அவர்கள் மிகவும் கோபமாக ஆட்களாக மாறினார். அதற்கு கொஞ்சமும் குறைவே இல்லாத சாட்டை தருவர்கள். சீமான் எதிர்ப்பதை விட சாட்டை தருவர்கள் மிகவும் கண்மையாக எதிர்க்கிறார். எதற்காக எதிர்க்கிறார் என்றால், அவருக்கும் இதேதான். அதுவும் இல்லாத அவருக்கு பர்சனல், தனிப்பட்ட முறையில் அவருக்கு விஜய் மீது வன்மம் என்று மிகவும் துல்லியமாக கிளீனாக தெரிகிறது. என்ன காரணம் என்றால், அவர் பேசும் காணொலியில் போய் பார்க்கிறவர்கள் தெரியும், விஜயை வெறியும் போட்டு விஜயை அடித்துக் கொண்டிருப்பார். அவரது கட்சி, கொள்கை, கோட்பாடு இதை வைத்து பேசி இதை வைத்தும் கேலி பண்ணுவார். அவர் விமர்சனம் செய்வார், அதுவும் தனி விமர்சனம் செய்வார், கேலியும் செய்வார், 2யும் செய்வார். ஒரு என்டர்டைன்மெண்ட் தனமாக எடுத்துக்கொண்டு போவார். அடுத்தது ஊழல் என்னவென்றால், ஜெயலலிதாவுடைய படத்தை செங்கோட்டையன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருப்பார். ஊழலுக்கு 4000 கோடி ஊழல் செய்ததாக ஜெயலலிதா அவர்கள் மேல் ஒரு கருத்தும் உள்ளது, கேசும் உள்ளது அவர் மேல். காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு விஷயத்தில் 4000 கோடி ரூபாய்களை அவர் மோசடி செய்தார் என்று அவர் மேல் ஒரு குற்றம் இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஜெயலலிதாவை வைத்துக் கொண்டு நீங்கள் இப்பொழுது ஊழலை பத்தி பேசுகிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார் சீமானும் சாட்டையும். அடுத்து என்னவென்றால், ஊழலில் 1500 ரூபாய் 1200 ரூபாய் விற்கும் படத்தின் டிக்கெட்கள் ஏன் 150 150 ரூபாயாக மாறவில்லை? இது ஊழல் அல்லையா, இது ஊழல் இல்லையா என்று கேட்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர் நினைத்தால் இந்த ஊழலை தவிர்க்கலாம். இந்த ஊழலுக்கு மிகவும் அவர் முன்னாடி நின்று பேசினார் என்றால் இந்த ஊழலும் தவிர்க்கப்படலாம். ஆனால் அவர் இதை பற்றி சுத்தமாக பேசவில்லை. காரணம் என்னென்றால், அது ப்ரொடியூசர், இது விஜய் வேறு, ப்ரொடியூசர் செய்யும் வேறு. இதே விஜய் இப்பொழுது அரசியலில் இருந்து படத்தை வைத்துக் கொண்டு அரசியலுக்கு உள்ள வரும்போது இதெல்லாம் ஒரு நெருக்கடி இவருக்கு. இவர் இதெல்லாம் தாண்டி வர இன்னும் கஷ்டமாகும். இப்போ கரூரில் விஜய் மாட்டிக்கொண்டிருக்கார். கரூர் விஷயத்தில் சிபிஐ இப்பொழுது விசாரணை மிகவும் துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் மிகவும் மாட்டிக்கொண்டிருக்கார் விஜய். ஒன்று கரூர் மாட்டிக்கொண்டிருக்கார், இன்னொன்று படத்துக்கும் மாட்டிக்கொண்டிருக்கார். அவரது படத்தையும் வெளிவிடவில்லை சிபிஐ. 2வது இதுலயும் சிபிஐ தான் லாக் செய்திருக்கார்கள்.
அது படக்குழு, இது சிவே. இரண்டு இடத்திலும் விஜய் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது இது வெளியே வர வேண்டும் என்றால் இன்னும் 1 மாத காலம் ஆகலாம். 3வது விஷயம், கொள்கை, கோட்பாடு, அவர் உருவாக்கிய கூட்டம். விஜய் அவருக்கு வரும் கூட்டங்கள் எப்படியாப்பட்ட ஒரு கூட்டம்? அந்த கூட்டம் சரியான கூட்டமா? அதை நீங்கள் காணொலியில் பார்த்தீர்கள் அல்லவா? அதுவும் இல்லாத மாநாடுகளும் பார்த்தீங்க. அந்த மாநாட்டில் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார் என்று பார்த்தீங்க. நீ என்ன தம்பி நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசுற போல தெரிந்தேன் என்று கேட்கலாம். நான் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசுகிறேன். ஆனால் நான் ஒரு தமிழ் தேசியவாதி. இப்பொழுது நான் முன்பு எனது காணொலியை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் நான் பேசுகிற தமிழ் எப்படி என்று. இப்பொழுது நான் பேசிக்கொண்டே இருக்கும் தமிழ் எப்படி என்று. எனக்கும் இன்னும் முழுவதுமாக தமிழ் வரவில்லை. ஆனாலும் நான் அதை பயிற்சி கொண்டிருக்கிறேன். அப்படி இப்போது கதைப்போம். இப்போ அவரது மாநாட்டில் வந்த நபர்கள் யாராச்சும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபர்களா, இல்லை அவர்கள் ஒரு பண்பற்ற நபர் போல அவர் நடந்து கொண்டார்களா என்று கேட்டீர்கள் என்றால் இளைஞர்கள் இல்லை. ஒருவர் கம்பத்தின் மேல் ஏறுவதும், கைத்தின் மேல் ஏறுவதும், கரண்ட் போஸ்டர் மேல் ஏறுவதும், சிலர் உடம்பின் மேல் ஏறுவதும், இதனால்தான் அந்த உடம்பின் மேல் ஏறி பெண்களுடைய சிறுகோலை எல்லாம் அங்கே பாதிப்பு உள்ளாக்கிதான் 43 பேர்கள் இறந்தார்கள். இதற்கு காரணமும் அங்கு இருந்த ஜனங்கள் தான். கரூர் இஷ்யூ தான் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் பண்பற்ற ஒரு கூட்டம் இது, பண்பற்ற ஒரு கூட்டம் இது, தத்துவம் அல்ல ஒரு கூட்டம் இது, கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் இது என்று நாம் தமிழர் கட்சி விமர்சனம் செய்கிறது. ஏன்டா டிஎம்கே விமர்சனம் செய்யவில்லை, அதிமுக இவர்கள் எல்லாம் ஏன் விமர்சனம் செய்யவில்லை என்றால் விஜயை விமர்சனம் செய்தால் இவர்களுக்கு ஓட்டு போகும் என்ற ஒரு பயம். ஆனால் இந்த பயம் நாம் தமிழர் கட்சிக்கு சுத்தமா கிடையாது. எதற்கு கிடையாது என்றால் இவர்கள் உருவாக்கிய கூட்டம் ஒரு கொள்கைக்கான கூட்டம், ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு தத்துவம், இதை எல்லாம் வைத்து கட்டமைத்த ஒரு கூட்டம் இந்த நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். அதில் இருக்கும் ஒவ்வொரு நபரிடமும் நீங்கள் சென்று கேட்டீர்கள் என்றால் என்ன உங்களோட கொள்கை, என்ன உங்களோட தத்துவம், என்ன உங்களோட கோட்பாடு என்று கேட்டீர்கள் என்றால் இதை முழுவதுமாக அவர்களே வெறுப்பார்கள். யாரை கேட்டீர்கள் என்றால் எல்லாரும் சுத்தமா உட்கார்ந்து முழுவதுமாக பேசுவார்கள். ஆனால் நீங்கள் தாவேக்கான நபரிடம் போய் கேட்டீர்கள் என்றால் பெரியாரே அவர் தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். பெரியார் தெரியவில்லை, வேலுநாச்சியார் என்று தெரியவில்லை, அஞ்சலி அம்மாள் தெரியவில்லை, காமராஜர் என்ன செய்தார் என்று முழுவதுமாக தெரியவில்லை. சில நபருக்கு தெரிகிறது, ஆனால் முழு கூட்டத்துக்கு தெரியவில்லை. இதனால்தான் சீமான் அவர்கள் இது ஒரு பண்பற்ற கூட்டம், ஒரு நாகரிகமற்ற கூட்டம், இது ஒரு தத்துவமற்ற கூட்டம் என்று சீமான் சாட்டி திரும்பும் 2 நபர்களும் கூறுகிறார்கள். இப்பொழுது 3 விஷயத்தையும் 4 விஷயத்தையும் சேர்த்து பார்த்துவிட்டோம். எல்லாம் மிக்ஸ் செய்துதான் வருகிறது, ஒன்றுக்குள் ஒன்று வருகிறது. இது ஒவ்வொரு டாபிக்கையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. பட் தனித்தனியாக இருந்த ஒரு டாபிக்ஸ்களை நான் ஒன்றாக வைத்து பேசிவிட்டேன். இப்பொழுது இந்த காரணத்தை வைத்துதான் நாம் தமிழர் கட்சி இந்த விஜய் கட்சியை, வெற்றி கழகத்தை எதிர்க்கிறது. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் நான் பேசிய கருத்துகள் புரிந்ததா? இல்லை உங்களுக்கு ஆமாம் இதுதான் தம்பி, சரி தம்பி எனக்கு புரிந்தது, இதனால்தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது விஜய் கட்சியை. ஏன் விஜய் கட்சி எதிர்க்கவில்லை என்றால் அதுக்கு அடுத்த காணொலி போடப்படும். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஏன் விஜயை எதிர்க்கிறது அதற்கான காரணத்தை நான் கூறிவிட்டேன். இதுதான் காரணம். இதற்கு மேலேயும் காரணம் இருக்கலாம். இதுக்கு மேல காரணம் இருந்தாலும் நான் பார்ட் 2 போடுகிறேன். இது பார்ட் 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் பார்ட் 2 பார்க்கலாம். அப்படி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து தயவு செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து சேரும். இல்லை என்றால் இதை விடவே அப்படியே போய்விடும். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஜய் விடைபெறுகிறேன்.